Hi everyone, welcome to my YouTube channel Mathematics in Tamil. இன்னைக்கு KSSM Form 1, Chapter 1 Rational Numbers, 1.4 Positive and Negative Decimals and 1.5 Rational Numbers. இது ரெண்டையும் நம்ம பார்க்க போகிறோம். Okay, Positive and Negative Decimals. Decimals என்றால் பற்புலுகன். Okay, ஸோ இது நம்பர் லைனில் எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உதாரணத்துக்கு இது உங்களோட 0. ஓகே, ஸோ நீங்கள் நம்பர் லைனில் எழுதும்போது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 and then 1. ஓகே, ஸோ 1 பெரும்பாலும் நம்ம 1.0ன்னு போட மாட்டோம். ஸோ நெகட்டிவும் அந்த மாதிரி தான். negative 0.1, negative 0.2, negative 0.3, negative 0.4, negative 0.5 and so on. Okay, ஸோ இதில் என்ன முக்கியமானதுனாக்கா அந்த கேப் பிட்வீன் அந்த நம்பர்ஸ் ஈவனாக இருக்கணும். ஸோ நீங்கள் ரூலரில் வச்சு கரெக்டாக செய்யணும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கேப் 0.1. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேப்பை 0.5 கூட வச்சுக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு okay 0.5. okay, அப்புறம் the next one will be 1 and then 1.5 and then 2 and so on. Okay, so negative அப்படி தான், negative 0.5 and then you have 1 and then you have negative 1.5 and then you have negative 2. ஸோ இப்படி தான் நம்ம டெசிமல் நம்பர் பப்புலகான நம்பர் லைனில் எழுதுவோம். ஓகே, ஸோ நம்ம டெசிமல் நம்பரும் எழுதுவோம், அப்புறம் ஹோல் நம்பர் ஓகே நம்ம புல்லாட்டும் நம்ம எழுதணும். Okay, next, represent the decimals on a number line. So இந்த டெசிமல்ஸை பற்புலுகான நம்பர் லைனில் நம்ம எழுதணும். ஸோ ரூலை பயன்படுத்தி ஒரு கோட் போட்டுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் 2 இருக்குது, நெகட்டிவ் நம்பர் இன்னும் 2 இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் சே இது உங்களோட 0. ஓகே, ஸோ இது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, okay, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 and then this one will be 1. Okay, so இது ரெண்டும் நம்ம போட்டுட்டோம். 5, 6, 7, 8, 9, 10. Okay, and then negative 0.1, negative 0.2, negative 0.3. okay, negative 0.4, 0.5, 0.6, 0.7, negative 0.8, negative 0.9 and then we have negative 1. Okay, so the first one நம்ம செஞ்சிட்டோம். Second one, okay, also draw a straight number line. okay, 0 இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் 0.6 இருக்குது, 0.8 இருக்குது. alright, ஸோ பாசிட்டிவ் நம்பர் செய்வோம். ஓகே, அதே சமயத்தில் நீங்கள் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 0.4 இருக்குது அண்ட் 1.6 இருக்குது. ஸோ 1.6 அந்த கோடு ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன செய்யலாம்னாக்கா நம்ம 0.1 அப்படின்னு போவாங்க, 0.2, 0.4 அப்படின்னு ஈவன் நம்பர்ஸில் நம்ம போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஒரு குணா. ஓகே, ஸோ நம்ம இது எழுதும்போது கூட நம்ம we start with 0.2 and then you have 0.4 and then you have 0.6. okay, so இது செஞ்சாச்சு 0.6 and then you have 0.8 and then you have 1. okay, so negative பார்த்தீங்கன்னாக்கா negative 0.2 and then negative 0.4. okay, இது நீங்கள் செஞ்சிட்டீங்க, இது பாசிட்டிவ் ஏற்கனவே செஞ்சிச்சு. okay, and then 0.6, 0.8, negative 1. okay, so 1.2, 1.4, 1.6. okay, negative 1.6 and then 1.8 and then you have negative 2. alright, negative 1.2, 1.4, 1.6, 1.8, 2.0. alright, ஸோ நீங்கள் இப்படி தான் செய்யணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் ரூலில் பாய்க்க முடியாது ஸ்க்ரீனில். ஸோ நீங்கள் ரூலில் பாய்ச்சி நீட்டாக கம்மாஸாக அழகாக செய்யணும். alright, ஸோ இந்த லைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா இது நீங்கள் யூ கேன் erase திஸ்லாம். ஓகே,
Next one. Okay, compare and arrange each one of the following in ascending order. Okay, ascending na வந்து small to big. Okay, அப்படின்னா வந்து small to big na வந்து menai, turutan menai. Okay, ஸோ இதை வந்து நம்ம நம்பர் லைனில் எழுதணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அவங்க போடவே இல்லை நம்பர் லைனில் எழுதணும்னு. ஆனால் நீங்கள் ராஃப்லி ஒரு ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா நம்பர் லைனில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ 0 வந்து போட்டுக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் 0.4 0.9. ஓகே, ஸோ முதல் 0.4 வரும், அப்புறம் 0.9 வரும். நெகட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் நெகட்டிவ் 0.7. ஓகே, அண்ட் தென் யூ வில் ஹேவ் நெகட்டிவ் 1.3. Finally, negative 1.4. Okay. So, kecil ke besar kan ascending. Apinaka? Left to right. So, your answer will be negative 1.4, negative 1.3, negative 0.7, and then 0.4, and then 0.9. இதுதான் உங்கள் ஆன்சர். 0 வந்து நம்ம போடக்கூடாது, பிகாஸ் கொஸ்டினில் 0 இல்லை. 0 is just your guideline to draw the number line. Okay. So this will be your working and this will be your answer. Okay, next question. Compare and arrange each of the following in descending order. So descending na big to small. So big to small na tertib menurun. Okay. So again, இது பார்த்தீங்கன்னாக்கா 2 decimal place இருக்கு. Okay, 2 tempat perpuluhan. Okay, but all that doesn't matter. நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, பிகாஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பரும் இருக்குது நெகட்டிவ் நம்பரும் இருக்குது, 0 போடுங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் பார்ப்போம். 2.34 3.21. ஸோ அஃப்கோர்ஸ் 2 பாயிண்ட் சம்திங் தான் முதல் வரும், அண்ட் தென் 3.21. ஓகே, அண்ட் தென் நெகட்டிவ் நம்பர், திஸ் ஒன் கம்ஸ் ஃபர்ஸ்ட், நெகட்டிவ் 2.50 followed by this negative 3.15, and then this one negative 3.52. Okay, so big to small now வந்து right இருந்து left போகணும். Alright, so your answer will be 3.21 comma 2.34 comma negative 2.50 comma negative 3.15 comma negative 3.52. Right, so this will be your answer. Okay, this one and this one. So as I said earlier, number line வந்து இது ரஃபாக நம்ம வரைகிறோம், just to know that sequence. Alright, so don't include 0 வந்து include பண்ணக்கூடாது. Okay, okay, next one. Okay, evaluate each of the following. Okay, so இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டர் பாய்க்கணும். alright, and ஏற்கனவே கற்றுக்கிட்ட இந்த போர்ட் மாஸ் இதையும் நீங்கள் பாய்ப்பீங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன முதல் செய்யணும், முதல் ப்ராக்கெட் கொஸ்டின் செய்யணும். அப்புறம் இது நம்ம ஒன்றும் கற்றுக்கல, ஸோ ஜஸ்ட் இக்னோர் ஃபர்ஸ்ட். செகண்ட், டிவிஷன் ஆர் மல்டிப்ளிகேஷன், darab atau bahagi. தேர்ட் வந்து நம்ம வந்து கூட்டல் கழித்தல் செய்யணும். ஓகே, ஸோ உங்களோட கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒர்க்கிங்ஸ் காமிக்கணும், ஒரேடி கால்குலேட்டரில் வந்து தட்டி ஆன்சர்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 0.36 minus negative 8.67 divide negative 0.3 plus 0.82. ஓகே, ஸோ இந்த போட் மாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதல் வந்து மைனஸ் செய்ய முடியாது, கண்டிப்பாக நம்ம வந்து டிவைட் தான் செய்யணும். ரைட், ஸோ நீங்கள் வந்து இதுதான் முதல் செய்யணும். ஓகே, ஸோ 0.36 மைனஸ், ஓகே உங்கள் கால்குலேட்டரில் negative 8.67 divide negative 0.3 செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு positive 28.9 கிடைக்கும். Okay, and then plus 0.82. Okay, and then this one calculatorல செய்யுங்க. உங்களுக்கு negative 28.54 plus 0.82 கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக அவங்க ஆன்சர் வந்து negative 27
0.72 இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஆல்தோ நீங்கள் கால்குலேட்டர் பாய்க்கலாம், பட் உங்கள் ஒர்க்கிங்ஸ் நீங்கள் இப்படி தான் காமிக்கணும். ஓகே, ஸ்ட்ரெயிட் அவே நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து மார்க்ஸ் இல்லை. ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் 2.34 plus 3.1 times negative 0.1 plus 0.2. ஓகே, ஸோ ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போட் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு டூ திஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ 2.34 ப்ளஸ், ஓகே உங்கள் கால்குலேட்டரில் வச்சு நீங்கள் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 3.1 மல்டிப்ளை நெகட்டிவ் 0.1. ஓகே, உங்களுக்கு negative 0.31 plus 0.2 கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸும் மைனஸும் வந்து will become minus 2.34 minus 0.31 plus 0.2. ஓகே, ஸோ you do this one first. ஓகே, உங்களுக்கு வந்து 2.03 ப்ளஸ் 0.2 கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து 2.23 கிடைக்கும். ரைட், ஸோ சேம் கால்குலேட்டர் பார்த்தாலும் ஒர்க்கிங்ஸ் வந்து இப்படி தான் காமிக்கணும். ஓகே, ஓகே now ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து கேபாட் கொஸ்டின் சொல்லுவாங்க. ஓகே, kemahiran berfikir aras tinggi அந்த மாதிரியான கொஸ்டின். So, Raisa membeli 8 meter rendah untuk projek jahitannya. Harga bagi semeter rendah ialah RM2.25. Okay, so A. Jika Raisa membayar dengan menggunakan sekeping wang RM50, berapa baki wangnya? Okay. So, RM50 காசு கொடுத்து ஜாமான் வாங்கியிருக்காங்க. alright. ஒரு மீட்டர் வந்து $2.25. அவங்க 8 மீட்டர் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அவங்க கொடுத்த காசு மைனஸ் dengan 8 times RM RM2.25. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கால்குலேஷன்லாம் செய்யும்போது யூனிட் நீங்கள் எழுத வேணாம். ஸோ 50 minus 8 times 2.25. ஓகே, ஸோ நீங்கள் மல்டிப்ளை தான் முதல் செய்யணும். யூ கேன் யூஸ் கால்குலேட்டர். 18 கிடைக்கும் உங்களுக்கு. alright, ஸோ 50 minus 18 உங்களுக்கு வந்து 32 கிடைக்கும், which is equivalent to RM32 ringgit. ஓகே, ஸோ அவங்க வந்து 50 வெள்ளி கொடுத்தாக்கா இந்த ஜாமாக்கு வந்து 18 வெள்ளி போயிடும். ஸோ அவங்களோட பக்கி வாங்க வந்து 32 வெள்ளி. ஓகே, அதுதான் A. B பார்ப்போம். Pada musim perayaan, rendah tersebut dijual dengan diskaun 10%. Cari harga bagi 8 meter rendah. ஓகே, ஸோ பெருநாள் அப்போ வந்து அந்த ரெண்டா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 10%. ஓகே, ஸோ வந்து 8 ரெண்டா வந்து 18 வெள்ளிக்கு வாங்கியிருக்காங்க தானே. டிஸ்கவுண்ட் இல்லைன்னா 18 வெள்ளி வாங்கியிருக்காங்க. ஸோ 10% டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் வந்து 10%. ஓகே, ஸோ அப்போ அந்த ஜாமாவோட விலை வந்து 90%. ஓகே, harga selepas டிஸ்கவுண்ட். ஸோ இங்கே நீங்கள் என்ன செய்யணும்னா 90% times 18 எவ்வளோன்னு பார்க்கணும். alright, ஸோ இது கூட நீங்கள் கால்குலேட்டர் செய்யலாம். உங்களுக்கு வந்து 16.20 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்படின்னாக்கா டிஸ்கவுண்ட் முடிஞ்சு 10% டிஸ்கவுண்ட் முடிஞ்சு நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அதோட ப்ரைஸ் வந்து 16 ringgit 20 cent. ஓகே, 18 is before discount, 16.20 is after discount untuk 8 meter. Oke, C. Raisa memotong rendah itu kepada 5 bahagian yang sama panjang. Berapakah panjang setiap bahagian rendah? Oke, so 8 மீட்டரை 5 வெட்டியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பாகி பண்ணணும்ல. alright, ஸோ 8 பாகி 5 வந்து நீங்கள் கால்குலேட்டர் வைக்கலாம், இல்லை இன்னும் ஜஸ்ட் நம்மளாக கூட என்னலாம் உங்களுக்கு வந்து 1.6 மீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் வில் பி த ஆன்சர். 8 மீட்டரை வந்து 5 பாகமாக பிரித்தாக்கா ஒரு மீட்டர் வந்து ஒரு துணி வந்து 1.6 மீட்டர் ஆகும். alright, ஸோ உங்கள் கடைசி ஆன்சரில் வந்து எப்போதும் யூனிட் போடணும். வாங்கினாக்கா RM போடணும், இன்னும் லைக் பஞ்சாங் ரிபன் பஞ்சாங் ரெண்டானா மீட்டர் போடணும். அப்படி யூஆர் டாக்கிங் அபவுட்
berat kamu kena guna kilogram and so on. Okay, next வந்து 1.5 rational numbers. இல்லாட்டி பாஷா இங்கிலீஷில் வந்து நம்ம நிஸ்பான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் கடைசி சப்டாபிக் இந்த சாப்டர் 1ல். டிட்டர்மின் whether the following are rational numbers. ஓகே, கீழே உள்ளதெல்லாம் வந்து நம்பர் நிஸ்பாவா இல்லையான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்பர் நிஸ்பானா என்னது? நம்பர் நிஸ்பானா வந்து அந்த நம்பரை வந்து நீங்கள் ரேஷியோவில் எழுதலாம். இந்த மாதிரி A/B. ஓகே, இது வந்து நீங்கள் ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லை பிச்சாஹன் ஃப்ராக்ஷன்னு சொல்லலாம். ஸோ எந்த நம்பர் இப்படிலாம் எழுத முடியுமோ அதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். அப்படி இந்த மாதிரி எழுத முடியலன்னா அது வந்து நாட் அ ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ரேஷனல் நம்பர், ஏன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஓகே, திஸ் ஒன் இது வந்து நீங்கள் 7/1 அப்படி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ரேஷனல் நம்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 43/10. 43/10 இஸ் ஈக்குவல் டு 4.3. ஸோ நீங்கள் இதை ஃப்ராக்ஷன் விதத்தில் எழுத முடியறதுனால நீங்கள் வந்து இதுவும் ரேஷனல் நம்பர். ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ. ஆல்ரைட், ஸோ திஸ் ஒன் வில் பி 875/1000. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்பர் பட்சம்போ மிக்ஸ் நம்பர். ஸோ இதை வந்து நீங்கள் மாற்றலாம். 2 × 3 6, 6 + 2 8, 8/3. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நம்பர் பட்சம்போ. ஓகே, இது கூட -9/1 அப்படின்னு நீங்கள் எழுதலாம். நம்பர் பட்சம்போ. திஸ் ஒன் வில் பி 8/10. ஓகே, ஆல்சோ நம்பர் பட்சம்போ. திஸ் ஒன் ஆல்சோ 25/100. ஓகே, நீங்கள் 2 0 2 தித்திய பருப்புலாம் இருந்துச்சுன்னா 2 கோசம் போட்டுக்கோங்க. ஒரு தித்திய பருப்புலாம் இருந்துச்சுன்னா 1 கோசம் போட்டுக்கோங்க. 3 தித்திய பருப்புலாம் இருந்துச்சுன்னா 3 0 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போ இந்த நம்பர் பாருங்களேன். இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி 3 டாட்ஸ் போட்டுருந்தாக்கா அந்த நம்பர் வந்து அப்படியே கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் நாட் அ ரேஷனல் நம்பர். ஓகே, நாட் அ ரேஷனல் நம்பர். ஓகே, இது கூட இந்த டாட்டோட கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் அந்த நம்பர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். ஸோ இது வந்து நாட் அ ரேஷனல் நம்பர். ஓகே, ஓகே, இது வந்து ரேஷனல் நம்பர் பிகாஸ் இது வந்து 4 5 4 5 4 5. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். ஓகே, ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அ ஃப்ராக்ஷன். ஓகே, நீங்கள் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 1/3. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே வந்து 2 தான் வந்து ஃப்ராக்ஷன் இல்லை. அந்த நம்பர் வந்து அப்படி சேமாக இருந்துச்சுனாக்கா, இல்லை இந்த மாதிரி கண்டினியூஸாக மாறி மாறி வந்துச்சுனாக்கா இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். அப்படி அந்த நம்பர் வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சுனாக்கா இட்ஸ் நாட் அ ரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் evaluate each of the following. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம செய்யும்போது நீங்கள் கால்குலேட்டர் பாய்க்கலாம். அகெயின் நீங்கள் வந்து போர்ட் மாஸ் பாய்க்கணும். ரைட், ஸோ போர்ட் மாஸ் வந்து ப்ராக்கெட் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ முதல் ப்ராக்கெட் செய்யணும், ரெண்டாவது டிவைட் ஆர் மல்டிப்ளை செய்யணும், மூணாவது அடிஷன் ஆர் சப்ஸ்ட்ராக்ஷன் செய்யணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 0.3 multiply 1/12 minus -2 1/4. ஓகே, ஸோ நம்ம ப்ராக்கெட் மாதிரி செய்வோம். 0.3 multiply. Okay, this one will be 1 times 12, 12, 12 plus 1, 13, 13/12. Okay, minus வந்து பாசிட்டிவ் ஆயிரும். 2 times 8, 2 times 4, 8, 8 plus 1, 9, 9/4. ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் அவே கால்குலேட்டர் படித்து செய்யலாம். அண்ட் ஜஸ்ட் ஷோ த ஒர்க்கிங்ஸ். இந்த டினாமினேட்டரை நீங்கள் வந்து சேம் ஆக்குறது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து 13/12 plus 9/4. You will get 10/3. Okay,
நீங்கள் கால்குலேட்டர் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அண்ட் தென் okay, this one will be 0.3 வந்து 3/10 multiply 10/3. Okay, so this one and this one you can cut, this one and this one you can cut. The final answer will be 1. Okay, so உங்கள் ஒர்க்கிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், doesn't matter. Okay, as long as இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மொதல் ப்ராக்கெட் செஞ்சுட்டு அப்புறம் இந்த ஒர்க்கிங்ஸ் கொஞ்சம் காமிச்சிட்டு and then you can continue. Okay, next one. ஸோ இது பார்த்திங்கன்னா டிவைட் இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவைட் முதல் செய்வோம், பிகாஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது முதல் டிவைட் தான் வருது. ஸோ இந்த போர்ட் மாஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபார் டிவிஷன் மல்டிப்ளை, டிவிஷன் முதல் வந்தால் டிவிஷன் செய்யணும், மல்டிப்ளை முதல் வந்துச்சுன்னா மல்டிப்ளை செய்யணும். ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது எது முதல் வருதோ அதுதான் நீங்கள் முதல் செய்யணும். ஓகே, ஸோ நெகட்டிவ் 1.25 divide -2 1/5 multiply -11/25. ஓகே, ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு. ஸோ -1.25 divide 2 times 5 10 plus 1 11. Okay, so either you straight away you can change this first, okay, or you can just use calculator. Okay, so fraction க்கு நீங்க மாத்தீங்கனாக்கா உங்களுக்கு -5/4 கிடைக்கும். ஸோ இதை மாற்றுறதுக்கு கூட நீங்கள் கால்குலேட்டர் வைக்கலாம். 5/4 divide -11/5 times -11/25. ஓகே, ஸோ இது நம்ம வந்து மாற்றணும், டிவைட் வந்து மல்டிப்ளைக்கு மாற்றணும். ஸோ இது வந்து மேலே கீழே போயிடும், -5/11 ஆயிரும். சரி, டிவைட் மல்டிப்ளைக்கு மாற்றும் போது 5/11 ஆயிரும், 11/25. So you can actually cut whichever you can cut. Alright, so இது வந்து 1 ஆயிரும், இது வந்து 5, இது வந்து 1, இது வந்து 1 ஆயிரும். அண்ட் இந்த 1 நீங்கள் கட் பண்ணலாம். ஓகே, ஸோ let me just write first. -5/4 multiply -1/1 multiply -1/5. ஓகே, ஸோ இந்த 5 நீங்கள் இந்த 5 கட் பண்ணலாம், உங்களுக்கு 1 ஆயிரும். ஓகே, ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கிறது வந்து -1/4 இது மட்டும்தான். ஆல்ரைட், ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கால்குலேட்டர் பார்க்கலாம், பட் சில ஒர்க்கிங்ஸ் வந்து நீங்கள் செய்யணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிக்ஸ் நம்பர்லேருந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் மேனுவலாக மாற்றணும், இந்த டிவைட்லேருந்து மல்டிப்ளை நீங்கள் வந்து மாற்றணும். ஓகே, அண்ட் எதெல்லாம் உங்களால் கட் பண்ண முடியுதோ அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் திஸ் ஒன் ஆல்சோ இந்த டினாமினேட்டரை சேம் ஆக்கிற ஒர்க்கிங்ஸ் வந்து நீங்கள் காமிக்கணும். ஓகே, ஸோ 100% கால்குலேட்டர் பார்க்க முடியாது, கால்குலேட்டர் இஸ் ஒன்லி டு assist you to find the answer. Alright, okay, last one, problem solving question. Pancu menghias tamannya dengan jubin segi 4 sama. Jubinnya வந்து marble kal மாதிரி. Okay, the tiles. Panjang sisi setiap jubin ialah 1/3 kaki. Cari perimeter bagi setiap jubin yang digunakan. Nyatakan jawapan dalam 3 perpuluhan. Okay, 3 titik perpuluhan A. Alright, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா டைல்ஸ் வைக்கிறாங்க, ஜூபின் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஜூபின் வந்து ஸ்கொயர் segi 4 sama. ஓகே, dan panjang dia 1/3 kaki. ஓகே, ஸோ பெரிமீட்டர் நீங்கள் எப்படி தேடுவீங்க? ஓகே, பெரிமீட்டர்னாக்கா the whole thing. ஓகே, இந்த சைட்டு இந்த சைட்டு இந்த சைட்டு இந்த சைட்டு. ஸோ ஒன்று வந்து 1/3 kan, and உங்களுக்கு 4 சைட் இருக்குது. ஸோ you just have to multiply 4. Alright, so when you multiply 4, this one will be 1 times 3 plus 1, உங்களுக்கு வந்து 4/3 multiply 4 கிடைக்கும், உங்களுக்கு வந்து 16/3 கக்கி கிடைக்கும். ஆன்சர் வந்து அவங்க வந்து
dalam titik perpuluhan கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5/1/3 கிடைக்கும். அண்ட் யூஸிங் அ கால்குலேட்டர் யூ கேன் சேஞ்ச் திஸ். உங்களுக்கு வந்து 5.333 கக்கி கிடைக்கும். ஓகே, பிகாஸ் இந்த கொஸ்டினோட யூனிட் வந்து kaki, right, feet. So this will be your answer. Okay, B, luas bagi satu jubin. Okay, luas very simple. So luas வந்து எப்படி நீங்கள் எண்ணுவீங்க? ஓகே, panjang darab lebar தானே? alright. ஸோ இந்த பஞ்சாங்கும் லேபாரும் இந்த ஸ்கொயருக்கு வந்து சேம். ஸோ 1/3 multiply 1/3. ஓகே, மீனிங் 4/3 multiply 4/3 உங்களுக்கு வந்து 16/9 கிடைக்கும். ஓகே, 16/9 equivalent to 17/9 and ஆன்சர் வந்து tiga titik perpuluhan கேட்டிருக்காங்க. ஸோ 7/9 will be 1.777 kaki. ஓகே, இது கூட நீங்கள் கால்குலேட்டரில் மாற்றிக்கலாம். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Jika luas taman Penchu adalah 44.45 kaki persegi. Okay, itu வந்து kaki persegi square. Okay, berapakah bilangan jubin yang digunakan untuk membina taman tersebut? Okay, so total area வந்து 44.45. Okay, so இதை வந்து நீங்கள் you must divide with luas sekeping jubin. ஓகே, டோட்டல் ஏரியா வந்து 44.45. ஓகே, எத்தனை ஜூபின் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜூபினோட கல்வாசன் வந்து இது isn't it 17/9. ஓகே, மீனிங் 44.45 you divide with 16/9. ஓகே, ஸோ திஸ் ஒன் நீங்கள் கால்குலேட் பாருங்க. 44.45 divide 16/9 உங்களுக்கு வந்து 25.003125. ஓகே, இதுதான் கால்குலேட்டர் காமிக்கும். ஓகே, பட் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிலாங்கன் ஜுபின். ஸோ பிலாங்கன் ஜுபின்னா எத்தனை டைல்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனை டைல்ஸ் வேணும்போது நம்ம வந்து பெர்புலஹனில் பதில் கொடுக்க முடியாது. ஸோ கிட்ட புண்டார்கான் இது வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ 25.00 வந்து ஈக்குவலன் டு 25 ஜுபின். த நியரஸ்ட் வில் பி 25 jubin. Okay, so that's all. Thank you.